கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையில் தனஸ்தானாதிபதி தனகாரகன் குரு, 2ஆம் அதிபதி குரு 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஜென்ம ராசியையே பார்வையிடுகிறார். எனவே வருமானத்தை பொறுத்தவரையில் தங்களை பொறுத்தவரையில் எங்கேனும் எப்படியாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் தங்களுடைய உழைப்பின் மூலம் வருமானம் கண்டிப்பாக தங்கு தடையின்றி வந்து சேரும். 2ஆம் அதிபதி குரு மிதுன ராசியில் சஞ்சரிப்பதாலும் மிதுனத்துக்குரிய புதன் நீச்சம் பெற்றிருக்கிறார் 2ஆம் வீட்டில். எனவே எவ்வளவு வருமானம் வந்தாலும் செலவாகி விடுகிறது என்ற ஒரு குறை இருக்கும். கண்டிப்பாக அது குடும்ப உறுப்பினர்களுக்காகத்தான் இருக்கும், தப்பில்லை. அடுத்த 2 மாதத்திற்கு தங்களுடைய பிள்ளைகள் மூலமாக, மனைவி மூலமாக செலவுகள் அதிகரிக்கும். அது சுப செலவுகளாகவே இருக்கும் 90%. ஒரு 10% அசுப விரயங்களாக இருக்கலாம். உடன் பிறந்தவர்களுக்கோ அக்கா தங்கை அண்ணன் தம்பி அவர்களுக்கு ஏதாவது செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் வரலாம். அதற்கு தகுந்தாற்போல் வருமானம் வரும், தங்கு தடையின்றி வரும், பொருளாதார மேன்மை உண்டு கும்பராசிக்காரர்களுக்கு.